கூட்டணிக்கு போனால் அதோட க்ளோஸ். யார் பிஜேபி கூட இணைந்தாலும் அவர் இங்கே தமிழ் மக்களால் தூக்கி எறியப்படுவார். எதிரிகள் நியாயமான எதிரிகள் அல்ல, எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள். அவர்களை எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி அடிக்கணும்னு தான் பார்க்கறது தான் புத்திசாலித்தனமே தவிர உடனுக்குடன் அடித்து நம்ம மாட்டிக்கிட்டு வீணா போகிறது தப்பு தான். பிஜேபியை ஒரு சேஃபாக விளையாடுறாரா விஜய்? அவ்வளோதான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஏன் இவ்வளோ பேர் ஒரு ஆளை நோக்கி செலுத்துகிறாங்க? அவர் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவராக இருந்தால் அவங்கள பேரை சொல்லவே மாட்டாங்க, அலட்சியப்படுத்திட்டு போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஜெயை ஆதரிப்புகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய மக்கள் இப்போ பெருவாரியாக பெருத்து விட்டார்கள். பிஜேபி என்பது தமிழ் இனத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் என்பது பெரியார் அந்த காலத்திலேயே சொன்னார். இந்த தமிழ் இனத்தை அழிக்க வேண்டும், இது இந்த நாடே ஆரியர்களுடைய நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அதிமுக நிறுவன உறுப்பினருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய திரு திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். 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 விஜய் அவர்கள் இன்னைக்கு திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டதா செய்திகள் வருது. கூட்டணிக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மூவை? கூட்டணிக்கு போனால் அதோட க்ளோஸ், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கூட்டணிக்கு எப்படின்னா, யார் பிஜேபி கூட இணைந்தாலும் அவர் இங்கே தமிழ் மக்களால் தூக்கி எறியப்படுவார்கள். யாராக இருந்தாலும் எவ்வளோ சர்வ வல்லமை படுத்தவங்க. அதாவது கூட்டணிக்கு இதுவரைக்கும் முதல்ல ஆரம்பத்தில் விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டில் நம்முடைய கொள்கை எதிரி டெல்லி பிஜேபி, இது அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் போகிறது திரும்ப போகிறதுன்னா அவங்க ஏதோ நெருக்கடிகள் கொடுத்து அழைக்கிற பார்க்குறாங்க. ஆனால் இதில் நிச்சயமாக விஜய் ஏமாற மாட்டார் என்று நான் பூரணமாக கருதுகிறேன். காரணம், அவர் பல திரைப்படங்களில் நடித்திருக்கார். ஒரு திரைப்படம் என்பது ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததற்கு சமம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பார் என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு அவர் இன்று கூட நான் பத்திரிகையில் பார்த்தேன், அவர் கேட்பது தன்னை முதலமைச்சராக அறிவித்தால் நான் வருகிறேன் என்று. அது போகாத ஊருக்கு வழி. அவர் கேட்பதற்கு வேறு வழி இல்லாமல் சொல்கின்ற ஒரு பதில் இதுதானே தவிர அவர் நிச்சயமாக போக மாட்டார். அதற்கு தமிழ் மக்களும் அதற்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள். கண்டிப்பாக பிஜேபி என்பது தமிழ் இனத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் என்பது பெரியார் அந்த காலத்திலேயே சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னால், பெரியாருடைய மூலக்கொள்கைகள் 5: ஜாதி ஒழியனும், மதம் ஒழியனும், கடவுள் ஒழியனும், காந்தி ஒழியனும், காங்கிரஸ் ஒழியது 5. இதே தான் அண்ணா அவர்கள் ராபின்சன் பூங்காவில் திமுக ஆரம்பிக்கிற போது அதே கொள்கைகளை சொல்லி 2ம் இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொன்னார். அதற்கு முரணாக இவர்களெல்லாம் மதத்தோடு சேர்வது என்பது தற்கொலைக்கு சமம். இன்றைய தினம் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக அல்ல, திமுக அண்ணாவோடு நின்றுவிட்டது. அதே போல் அதிமுக என்பது என்றைக்கு ஜெயலலிதா கட்சிக்குள் உள்ளே நுழைந்தாரோ அன்றைய தினம் அதிமுக அழிக்கப்பட்டு விட்டது. இதுதான் உண்மை. இப்போ இருப்பதெல்லாம் அந்த பெயர் பலகையை வைத்துக்கொண்டு 2 பேரும் திமுகவும் அதிமுகவும் ஆட்டம் போடுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இங்கே எம்ஜிஆர் இயக்கம் ஆரம்பிக்கிற போது என்ன சொன்னார் என்று சொன்னால், ஊழலிலும் லஞ்சத்திலும் சேர்த்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்படும் என்பது தான் அவருடைய தீர்மானம். அன்றைய தினம் ஊழலும் லஞ்சத்திலும் தான் இவர்களெல்லாம் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஜனநாயகம் சாகடிக்கப்பட்டு விட்டது. காரணம், ஜனநாயகத்திற்கு என்னென்ன வழிமுறைகள் வேண்டுமோ அது அத்தனையும் அடைக்கப்பட்டு விட்டன. ஒரு ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி இருக்கலாம், ஆனால் எதிர்க்கட்சி வலுவாக இருக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் பூரா ஆளுங்கட்சிக்கு லாலி பாடுவதற்கு போய்விட்டால் அந்த ஜனநாயகம் இங்கே போயிடுச்சு. விஜய்க்கு பாஜக தரப்புலேருந்து நெருக்கடி தர்றது உண்மைதானே? எப்படியாவது கூட்டணி நெருக்கடி அவர்கள் தரத்தான் செய்வார்கள். காரணம், டெல்லியில் இருக்கிறவர்கள் பல வகையில் நெருக்கடிகள் தருவார்கள். இவருக்கு மட்டும் இல்லை, இதெல்லாம் முடிந்து போனால் அதுக்கு பிறகு திமுகவுக்கும் அந்த நெருக்கடியை தருவார்கள். ஆக இந்த தமிழினத்தை அழிக்க வேண்டும், இது இந்த நாடே ஆரியர்களுடைய நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். உலகத்தில் 2 இனங்களுக்கு நாடு இல்லை, ஒன்று ஆரிய இனம், இன்னொன்று யூத இனம். யூத இனத்திற்கு அமெரிக்காவும் பிரான்ஸும் இணைந்து ஒரு இடத்தை பிடித்து கொடுத்தார்கள். அவை இன்றைய தினம் இஸ்ரேல் உருவாகி ஜனங்களை அழிப்பதற்குரிய முயற்சிகளை அவர் படிப்படியாக செய்து இன்றைய தினம் பாலஸ்தீனத்தை அழித்து விட்டார்கள். அதே இவர்கள் ஆரியர்கள் இங்கே வடக்கே இருந்து வந்தவர்கள், கைபர் பலன் கணவாய் வழியாக வந்தவர்கள். இதுதான் வரலாறு. வந்ததற்கு பின்னாலே அவர்களுக்கு நாடற்றவர்கள் மெல்ல மெல்ல அந்த வடக்கு பகுதியை பிடித்து கொண்டார்கள். இப்போ தெற்கையும் அழித்து விட்டால் இதுதான் ஆரிய நாடு என்று சொல்வதற்கு அதுக்கு தான் ஒரே தேர்தல், ஒரே
கட்சி ஒரே நாடு ஒரே என்றெல்லாம் சொல்கிறார்கள். இது வந்து தமிழர்களை அழிப்பதற்கான ஒரு இயக்கம் பல்வேறு ரூபங்களில் தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடிகிறது. இதற்கு முதலில் வரவேற்பு அளித்தவர் ஜெயலலிதா. ஜெயலலிதா அளித்தபோது கருணாநிதி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பண்டாரங்கள் பரதேசிகளை எல்லாம் இங்கே அழைத்து வருகிறார் என்று சொன்னார் 98ல். ஆமாம். இப்பொழுது அதுக்கு பின்னால் ஜெயலலிதாவுக்கு பின்னால் கருணாநிதி கூட்டணி அமைத்தார். இந்த 2 பேரும் கொண்டு வந்து விட்டு தோளில் போட்டு குத்துதே குடையதே என்பாறு இன்றைய தினம் அலறிக்கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் நடக்கிறதால இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இன்னும் பெரியாருடைய சிந்தனை, அண்ணாவினுடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள் இருக்கிறவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். எந்த இயக்கத்திலும் இப்போ வந்து முதல்லலாம் இயக்கத்தில் நாங்கள்லாம் இருக்கிற போது தலைமை பார்த்து மகிழ்ச்சியோடு இருப்போம், எப்போ குதூகலத்தோடு இருப்போம். இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் வந்து வேறு வழி இல்லாமல் தொண்டர்களாக இல்லை. இப்போ விஜய் வந்து காங்கிரஸை எதிர்பார்த்தாருன்னு செய்திகளில் வந்தது. ஆமாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிர்பார்த்தாருன்னு ஆமா. வந்தது. இடதுசாரிகளை எதிர்பார்த்தாங்கன்னு. உங்க யாரும் வரலங்கும் போது அப்போ அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லைல்ல. எதிர்பார்ப்பது வேறு, அதனால் அவங்க வந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பது வேறு. காங்கிரஸ் இல்லை, யார் வந்தாலும் வரட்டும், விஜய்க்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் விஜயை ஆதரிப்பவர்கள் ஒரு புறத்தில் இருந்தாலும் அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய மக்கள் இப்போ பெருவாரியாக பெருத்து விட்டார்கள். இந்த இதெல்லாம் நீங்கள் இந்த தேர்தலில் கூட பார்த்தா மொத்தம் 40% 30% சொல்கிறாங்களே தவிர மொத்த ஜனத்தொகையில் பார்த்தால் 20% கூட இவங்களை ஆதரிக்கவில்லை. யாரையும் திமுகவையும் ஆதரிக்கவில்லை, அதிமுக மொத்த ஜனத்தொகையை எடுத்தால் விஜய்க்கு மொத்த வாக்காளர்களையும் எடுத்தால், நான் சொல்றது மொத்த வாக்கு அளிக்காத வாக்காளர்களையும் இணைத்தால் 20%. 100% எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு 20% கூட 20% கூட ஓட்டு அளிக்கக்கூடிய 70%ல தான் 40% அதுதான் வராங்க. அதனால இதெல்லாம் இன்னும் எவ்வளோ அவங்களுக்கு மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்ற கணக்கு அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரியுமோ தெரியாதோ, ஆனால் உண்மையான கணக்கு இதுதான். அதனால் இந்த கணக்கை வந்து நீங்கள் மொத்தமாக இப்பொழுது கணக்கு பார்த்தால் இந்த பாக்கி 80% மக்கள் 20% போக பாக்கி 80% மக்கள் வந்து கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியில் வருகிறவர்கள் என்னென்ன செய்கிறார்கள். இந்த நாட்டில் லஞ்சம் ஊழல் பெருகிவிட்டது. இந்த நாட்டில் மதுவை கொண்டு வந்து விட்டு மக்களை இந்த ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் தாலி அறுத்து கொண்டிருக்கிறார்கள். இதே நீங்கள் வந்து போன தேர்தலில் நம்ம கனிமொழி அம்மா பேசுகிற பேச்சு பார்த்திங்கன்னா 10,000கணக்கான பெண்கள் அழுகிறார்கள். இது நாங்கள் வந்ததும் முதல் கையெழுத்து போட்டு இது முடிப்பானாங்க. ஆனால் இன்றைக்கி சாராய ஆலைகள் அந்த தலைமையேற்றுக்கிற குடும்பத்தில் பல வகையில் அந்த சாராய ஆலைகள் பூரா தொடர்பில் தான் இருக்குது. அவ்வளோ பேர் அந்த சாராயத்தில் குவார்ட்டர் சாராயம் தயாரிக்க 10 ரூபா செலவாகுதுன்றாங்க. ஆனால் விற்கிறது வந்து 160 ரூபா. ஒரு ஏழை தான் குடிக்கிறான், அன்றாடம் உழைக்கிறவன் தான் குடிக்கிறான். அவங்ககிட்ட 160 ரூபா எப்படிங்கிட்டு 10 ரூபா சரக்கை கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் 150 ரூபா அவங்ககிட்ட அடித்து வாங்கிக்கிட்டு இதுக்கு பிறகு நாங்கள் மாதத்துக்கு 1000 ரூபா தர்றோம் 2000 ரூபா தர்றோம் அப்படின்றதெல்லாம் ஒரு ஏமாற்று வித்தை. இதையெல்லாம் இன்னமும் மக்கள் புரிந்து கொள்ளாமல் இல்லை, புரிந்து கொண்டவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அது காங்கிரஸ் இல்லைன்னாலும் விஜய்னால ஜெயிச்சிட முடியுமா? காங்கிரஸ் வந்தால் வரட்டும் என்பது தானே கணக்கை தவிர காங்கிரஸ் வந்தாட்டையும் விஜய்க்கு நிச்சயமாக காரணம் விஜயினுடைய ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, இந்த 2 கட்சிகள் செய்திருக்கிற அட்டுழியங்களுக்கு பின்னாலே இருக்கிற மக்கள் இன்றைய தினம் தெளிவாக யார் வருவார்கள் என்று எண்ணி பார்க்கிற பொழுது விஜய் வந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதான் விஜய்க்கு ஒரு செக்ஷன் ஒரு 50% இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாக்கி 50% ஆதரவு. இந்த 2 கட்சிகளையும் பார்த்து இவர்களுடைய யோகிதாம்சங்களை பார்த்து நடைபெறுகின்ற இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கிறதை பார்த்து வஞ்சம் ஊழலை பார்த்து சாராயம் கொடுப்பதை பார்த்து இதையெல்லாம் பார்த்து அவர்களெல்லாம் தயாராக இருக்கிறார்கள். அதெல்லாம் சேர்ற போது யார் வந்தால் பரவாயில்ல, வராட்டி தேவையில்லை. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜனநாயகம் முழுக்க கொலை செய்யப்பட்டு விட்டது. காரணம் நான் சொல்கிறது, ஒரு ஆளுங்கட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யுது. ஆட்சி செஞ்ச பிற்பாடு அந்த ஆட்சியில் அவர்கள் நல்லதே செய்திருந்தார்கள், அந்த மக்கள் அவர்களை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு செய்த பிற்பாடு இவர்கள் மற்ற கட்சிகளை எல்லாம் விலைக்கு வாங்கி அந்த ஆட்சி செய்த போது கொண்டு வந்த ஊழல் லஞ்சத்தினால் பெற்ற பணத்தையும் பதவிகளையும் வைத்துக்கொண்டு மற்ற கட்சிகளை எல்லாம் அடிமையாக்கி தன் காலில் கீழே போட்டு அதற்கு பிறகு வாக்கு வாங்கி வருவார்கள் என்று சொன்னால் இதற்கு பெயர் மொத்தத்தில் ஜனநாயகமே இல்லை. ஜனநாயகம் என்றால் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி இருக்க வேண்டும், அதே போல் ஒரு பவர்ஃபுல் அப்போசிஷன் இருக்க வேண்டும். அப்போசிஷன் வந்து ஆளுங்கட்சிக்கு இரையாகாமல் இருக்க வேண்டும். அப்போ தான் எதிர்கட்சியை தவிர இல்லைன்னா இவங்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கு பல்லாக்கு தூக்குவார்கள் தான் என்றுதான் மக்கள். நீங்களே சொன்னீங்க பிஜேபி இங்கே கால் ஒன்றக்கூடாது, பிஜேபி மதவாத கட்சி, இங்கே வந்தால்
தமிழ்நாடு அழிந்துவிடும் அப்படின்னு. ஆமா. ஆனா பிஜேபியை போதிய அளவுல விஜய் எதிர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது இல்ல. இப்போ கூட அவரு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா அதை அதாவது வெளிப்படையா சொல்லல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல. ஒரு 1956 அண்ணா பேசினார். ம். அண்ணா பேசுகிற போது என்ன சொன்னாருன்னா, என்னுடைய கரங்களை எந்த அளவிற்கு வலுவாக்குகிறீர்களோ அந்த அளவு நான் டெல்லியோடு போராடுவேன்னாரு. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் உடனே இது பண்ணலையே அது பண்ணலையேன்றத அதாவது சந்தர்ப்பம் வரும்போது அந்த வேலைகள் நடக்கும். இப்போ யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் அழிக்க பார்த்தாங்க. போகிற போத்து பார்த்தா ஈரானும் இவங்க 2 பேரையும் அழிச்சிடும் போல இருக்குது உள்ள நிலைமை. அவ்வளோ வலுவாக இருக்குது. அதனால் யாரையும் நம்ம அலட்சியமாக நினைக்க முடியாது. அவர்களுடைய ஸ்ட்ரென்த் அவர் பக்கத்தில் இருக்கிற நியாயங்கள், போக்குவரத்தெல்லாம் இருக்குது. அதனால் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற நிலைமை மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை மயக்குவதற்கு இவர்கள் சில வேலைகளை செய்கிறார்கள். அப்படி செய்கிற போது கூட அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், விஜய் வந்ததுனால தான் நமக்கு இதெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க, வேக வேகமாக கொடுக்குறாங்க. விஜய் வராமல் இருந்தால் எல்லாம் வருமா என்ற கேள்வி. இந்த 5000 ரூபா விஷயங்கள் 5000 ரூபா விஷயம் கூட 5000 ரூபாயை விட ஒரு கண்மறைவு வித்தை தான் இது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் உள்ள 3 மாதத்துக்கு 3000 ப்ளஸ் 2000 தான் இவங்க கொடுத்துருக்காங்க. கோடைக்கால சிறப்பு. இவங்க தேர்தல் நிற்கிற போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் 1000 ரூபா தர்றான்னாங்க. அப்போ 27 மாதங்கள் பணம் தரலை. அப்போ அந்த 27 மாதம் சாதாரண கணக்கு போடுறவங்க கூட 27 மாதம் இந்த அரசாங்கம் மக்களுக்கு பாக்கி வைத்து கொண்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் 27,000 சேர்த்து தரணும். அந்த பணம் எங்கேன்ற கேள்வி தேர்தல் நெருங்க அந்த கேள்விகள்லாம் வெளியில் வரும். இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆயிருக்கணும் ரிலீஸ் ஆகி. ஆனால் ரிலீஸ் ஆகலை. நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது முட்டுக்கட்டை போடுறது யாருன்னு. ஆனால் விஜய் அவர்கள் வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறார்ல. வெளிப்படையாக பேசாததுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். வருகிற போது முதலில் அவருடைய கொள்கையை வெளிப்படையாக சொல்லிட்டார். அதுக்கு பிறகு ஒவ்வொன்றும் சொல்கிறதுக்கு சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தா அது தன் வலிவும் மாற்றான் வலிவும் துணை வலிவும் தூக்கி செயல்னா அது மாதிரி வலிவெல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் தான் பண்ண முடியுமே தவிர, இல்லைன்னா எதிரிகள் நியாயமான எதிரிகள் அல்ல, எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள். ஆகவே அவர்களை எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி அடிக்கணும்னு தான் பார்க்கறது தான் புத்திசாலித்தனமே தவிர உடனுக்குடன் அடித்து நம்ம மாட்டிக்கிட்டு வீணாக போகிறது தப்பு தான். பிஜேபியை ஒரு சேஃபாக விளையாடுறாரா விஜய்? அவ்வளோதான். சேஃபாக தான் அதுக்கு நேரம் வருகிற போது அந்த வேலையை காட்டுவார். அவ்வளோதான். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை திமுக சொல்கிறாங்க. விஜய் என்றைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அந்தந்த கட்சிகள் இருக்கிற கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள் என்று கருதப்பட்டவர்களும் விஜயை நோக்கி தான் எல்லா ஆயுதங்களையும் அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி, யோசனைக்கு தகுந்த மாதிரி ஆயுதங்களை எடுத்துகிறாங்க. ஏன் இவ்வளோ பேர் ஒரு ஆளை நோக்கி செலுத்துகிறாங்க? அவர் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவராக இருந்தால் அவங்கள பேரை சொல்லவே மாட்டாங்க, அலட்சியப்படுத்திட்டு போயிடுவாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேரே சொல்லி நம்ம பார்க்கல எந்த இடத்துலையுமே. அவர் சொல்லனா அவருடைய ஆட்கள் பூரா சொல்கிறாங்க. அவருடைய செயல் பூராவும் அதை நோக்கி தானே இருக்குது. பேரை குறிப்பிடாவிட்டாலும் செயல் பூராவும் அதை நோக்கி தான் இருக்குது. இப்போ ஒரு மாநாடுன்னா திமுக மாநாடு அப்படின்னு சொல்லிட்டோன்னா 3 நாள் நடக்கும். திருச்சியிலேயே நம்ம பார்ப்போம். 3 நாள் நடக்கும். 3 நாளும் காலையில் ஆரம்பித்து இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் 10 மணிக்கு பிறகு நாடகத்தை போடுவாங்க. நடக்கும், கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், பட்டிமன்றம் நடக்கும், எல்லாம் பட்டிமன்றம், கலைஞர்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் இன்றைக்கி மாநாடுன்னு ஏறக்குறைய 30-40 கோடி செலவு பண்ணி ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் 6 மணிக்கு இவர் 7 மணிக்குள்ளே முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முடிக்கிறதுக்கு 30 கோடி ரூபா செலவு செய்கிறாலும் இந்த பணம் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் திமுகனுடைய ஆரம்ப காலத்தில் என்ன இருந்தது? எனக்கு தெரியும், சேரே கிடையாது, வெறும் தரையில் தான் உட்காரணும். ஒரு மாநாடு நடத்துறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 10,000 ரூபா செலவாகும். அந்த மாநாடு 3 நாள் நடக்கும். அப்படி தான் கட்சியை வச்சுருந்தாங்க. அதை நீங்கள் இன்றைய தினம் ஊழலில் லஞ்சத்திலும் சம்பாதித்த சொத்துக்களை வைத்துக்கொண்டு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள், படித்து வருகிற மக்களுக்கு, அதை புரிந்து கொள்கிற மக்களுக்கு, அதில் தெளிவாகிற மக்களுக்கு அது புரியாமல் இருக்காது. புரியாவிட்டால் புரிய வைக்க வேண்டியது நம்முடைய விவரம் தெரிந்தவர்களுடைய கடமை. அவ்வளோ. அதே வேளையில் இன்னொரு கேள்வி கேட்பாங்கல்ல, விஜய் அவர்கள் 2 வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு, 2 வருஷமா மாநாடுகள் நடத்துறாரு, இவருக்கு எங்கேருந்து பணம் வருதுங்கிற ஒரு கேள்வி. அவர் உழைத்து சம்பாதித்த பணம் அவருடைய இடத்துல இருக்கிறது என்றது நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நான் ஒரு துறையில் வலுவாக வளர்ந்துக்கிட்டே வர்ற போதே நாடு மோசமாக போகுது. ஒரு தடவை ரஜினிகாந்தே சொன்னார், எல்லா மிஷினரியும் கெட்டு போச்சு அப்படின்னு. சிஸ்டம் சரியில்லை. ஆமாம். அப்போ அவரை மிரட்டி உருட்டி கட்சி ஆரம்பிக்காமல் நிறுத்திட்டாங்க, தீர்ந்து போச்சு. இப்போ அதையும் மீறி இவர் பண்ணுறாரு. அவர் உழைச்சி அவர் சம்பாதிச்ச பணத்தில் இன்றைக்கி செலவு பண்ணி மக்களுக்காக நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு வர்றாங்க. அது மாதிரி பல பேர் பல இடங்கள்லேருந்து பிடிக்கலைன்னா கூட தியாகம் பண்ணிவிட்டு வெளியில் அவங்களுடைய பிரச்சாரத்தை செய்கிறதுன்றது அவர் மனித தன்மையுடையது.
அதை அவரு பண்ணுறாரே தவிர இவருக்கு எங்கேருந்து பணம் வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் தெரியாதவங்களே கிடையாதே. இப்போ மாவட்ட செயலாளர்கள் தான் ஒவ்வொரு கூட்டத்தையும் அங்கேயும் நடத்துறாங்க. ஆமா. எப்படி திமுக, ஆமா. அதிமுக நடத்துறாங்களோ அவங்க தான். அப்போ அவங்களும் ஒரு மிடாசுதாரரா இருக்கனால தானே இவ்வளோ பெரிய மாநாடை நடத்த முடியுது. அப்போ எளியவர்களுக்கு அங்கேயும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்கே எளியவர் இப்போ அங்கே மாநாடு நடத்துகிறவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பார்த்தேன். அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இங்கெல்லாம் பார்த்தேன். அவங்களால முடிஞ்சதை சேர்த்து கீர்த்து நடத்துகிறாங்களே தவிர, மாநாடுன்னு நடத்துகிறாங்களே தவிர வேறு ஒன்றும் அவங்க கொள்ளையடிச்சோ அல்லது பெரிய இதோ செய்யலை. இன்னும் சொல்லப்போனால் வசதி உள்ளவர்கள் வீட்டில் கூட தன்மானம் உள்ளவர்கள், சுயமரியாதை உள்ளவர்கள், நாட்டிற்காக உழைக்க வேண்டிய எண்ணம் உள்ளவர்கள், நாடு வெவ்வேறு விதமான திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று கருதுபவர்கள் வெளியில் வந்து அதை செய்யலாம். அதனால் செய்கிறதுனால தப்பு இல்லை. அவங்க ஆளுக்கு வந்த பணம் எப்படி வந்தது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்கணும் தவிர, இப்போ திமுகவில் கூட ஆரம்ப காலத்தில் கோவை செழியன் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் பட்டக்காரர்கள்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி பிள்ளப்பன் வந்தார், அவர் மருதுபாண்டியர் வகைராவை சேர்ந்தவர். அவரெல்லாம் வந்து திரும்ப அதிமுகவில் வந்தே சேர்ந்தாங்க. ஆரம்ப காலத்தில் அவங்கெல்லாம் உள்ளே வந்து சேர்ந்தாங்க, அண்ணாவோட இருந்தவங்கெல்லாம். அதனால் அவங்க எப்படி வந்தது அப்படின்றது தான் பார்க்கணுமே தவிர, யார் யாருக்கு பணம், யார் யார் எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி பணம் வந்ததுன்றதை ஆராய்ச்சி பண்ண போனால் அசிங்கமாக கூட இருக்கும். அதனால் அவங்கவுங்களால முடிஞ்ச அந்த காரியத்தை செய்கிறாங்க, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர், 2ஆம் கட்ட தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஜினிகாந்தை கட்சி ஆரம்பிக்க விடாமல் மிரட்டினதே திமுக தான். அவருக்கு வந்து மன வலிமை இல்லை, விஜய்க்கு மன வலிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரஜினிகாந்தை ஏன் சீண்டணும் இந்த டைம்? ரஜினிகாந்த் வந்து ஒரிஜினலாக வந்து அவர் வந்து கன்னடத்துக்காரரா அல்லது ஒரிசாவை சேர்ந்த மகாராஷ்டிராக்காரரா அப்படின்றதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இப்போ எம்ஜிஆரே இத்தனை வருஷம் இங்கே இருந்து வளர்ந்து சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்து வந்தவரை ஏதாச்சும் சொல்லணும்ப்பா மலையாளின்னாங்க, எடுபடல. ஆனால் எம்ஜிஆர் எடுபடாததுக்கு காரணம் அவர் 52லேருந்து திமுகவில் இருந்து உழைச்சி எல்லாம் வந்து பொருளாளராக இருந்து எல்லாம் வந்து வந்தவர், தமிழ் மக்களோடு இணைந்தவர். இவர் வந்து சினிமாவுக்காக வந்தவர், சினிமா மாத்திரம் பார்த்தாரு. இவரை வந்து ஈஸியாக அவங்க மிரட்ட முடிஞ்சது, மிரட்டிட்டாங்க. இவர் கொஞ்சம் பயந்துட்டார். அதோடு மட்டுமல்ல, என்னங்க உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், பெரியார் குறித்து ஒரு கருத்தை தெரிவித்தார் ரஜினிகாந்த், இந்த மாதிரி துக்ளக்கில் வந்த செய்தியை வச்சு. அப்போ ரஜினிகாந்துக்கு எதிராக திராவிட இயக்கங்களும் சரி, ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாருமே கண்டனங்களை தெரிவித்தாங்க, மன்னிப்பு கேட்கணும்லாம். அப்போ கூட அவர் சொன்னார், என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுங்கன்னு தைரியமாக தானே இருந்தார். இதெல்லாம் சொல்லிடலாம். அவர் மன்னிப்பு கேட்கலன்றதுக்காக இவங்க என்ன பண்ணிட முடியும்? கேட்கணுன்றது ஒரு மக்கள் சிந்தனையில் தப்பாக அவங்கள பற்றி நினைப்பாங்கன்றதுக்காக சொல்லிடுறாங்க. கேட்குறது, மன்னிப்பு கேட்குறதுல நியாயமாக இருந்தால் மன்னிப்பு கேட்குறதுல தவறே கிடையாது. அதான் அவன் தான் மனிதன். தவறு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்குறது ஒரு தவறு இல்லை. ஆனால் அவர் வந்து தவறு பண்ணிவிட்டு இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு வீராப்ப பேசுறது தப்பு. அதனுடைய விலை அவருடைய பற்றி நம்ம ரொம்ப போக வேண்டிய அவசியம் இல்லை. அவரை மிரட்டி இவங்க கட்சியை ஆரம்பிக்காமல் தடுத்துட்டாங்க. அதுக்கு அவர் பயந்துட்டார். அதுதான் உள்ளது நிலைமை. ஆனால் இவருடைய நிலைமை என்னென்னா, இவர் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன், தமிழோடு வளர்ந்தவர். அவருடைய அப்பா வந்து பெரிய திராவிட இயக்க உணர்வுகள் உள்ளவர். அதனால் இவரை வந்து வேறு வகையில் எதுவும் மலையாளினோ மகாராஷ்டிராக்காரனோ எதுவும் சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற நம்மோடு கூட பிறந்தவர் தான் அவர். அதனால் அது சொல்ல முடியாது. அதோடு அவருக்கு இருக்கிற மனவலிவுக்கு இன்றைய தினம் இருக்கிற மனவலிவு காரணம்னா, அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி இயக்கங்கள் வந்து தவறுக்கு மேலே தவறு செய்து இன்றைய தினம் எல்லா தவறும் செய்து தவறு உள்ளவர். இன்னும் வேடிக்கை என்னென்னா, அதிமுகவில் ஊழல் பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கொண்டாந்து நீ மந்திரி சபையில் சேர்த்துக்குற. இப்போ போன தேர்தலுக்கு முன்னாடி கரூரில் போடும்போது ஆட்சி அமைந்தால் உடனே நான் செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ளே போட்டுருவேன்னாரு. எங்கே போட்டாருன்னா மந்திரி சபைகளில் தான் போட்டார். இதுதான் உண்மை. அதனால் இதுக்கெல்லாம் நான் வந்து இவங்க தங்களை தரமற்றவர்களாக ஆக்கி கொண்டு விட்டார்கள். அதுதான் உண்மை. இவங்க கட்சியிலுமே இப்போ செங்கோட்டையன் எல்லாம் சேர்த்துருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக ஒரு ஊழல் சக்தின்னு சொல்றாங்க. ஆனா அங்கே பல ஆண்டு காலம் அமைச்சரவையிலிருந்து செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிறாங்க. அது முரண்பாடு. நீங்களே கேட்குறீங்க, பல இடங்கள்ல வந்து உங்கள்கிட்ட சீனியர் பீப்புள் யார் வர்றா, வழிகாட்டுறவங்க யார், அவங்களுடைய அனுபவத்தை இந்த கட்சியை அமைப்பதற்காக பயன்படுத்தி கொள்ள வருகிறவர்களை அவர் வைத்துக்கொள்வதில் தவறில்லை. அவர் வந்து மூலமல்ல, இந்த ஊழலுக்கு மூலமல்ல, அங்கே இருந்தவர், அவ்வளோதான். அவரும் தவறு பண்ணியிருக்கலாம், அது வேற பண்ணலைன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இடதுசாரிகள் கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, வாச்சாத்தியோட சூத்திரதாரியே செங்கோட்டையன் தான். 91 அவர் தான் வனத்துறை அமைச்சராக இருந்தார். அங்கே நடந்த பழங்குடியினருக்கு எதிராக நடந்த அநீதிகள் எல்லாத்துக்குமே இவர் தான் காரணம்னு சொல்லி நான் கேட்குறேன். இப்போ இருக்கிறது கம்யூனிஸ்டா? இவர்களெல்லாம் திமுகவினுடைய ஒரு பிரிவு. இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் என்பது, நான் ஒரு தடவை பாலகிருஷ்ணன் தலைவராக இருந்தபோது நான் கேட்டேன், என்னங்க எனக்கெல்லாம் வேண்டியவங்க தான் கம்யூனிஸ்ட், நிறைய பேர் உமாநாத்தெல்லாம் எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரர் தான்.
கல்யாண சுந்தரம் எங்களோ அப்பப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் தான். இவங்கெல்லாம் நான் பார்த்தேன். இப்போ இருக்கிறவங்க இல்லை யார், இப்போ தான் நம்ம எங்கள் லால்குடியை சேர்ந்த எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த லால்குடியை சேர்ந்த ஒருத்தர் தலைவராக வந்திருக்கார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாரு. சண்முகம் சார் சண்முகம். அவரை நான் ஆனால் அப்போ கொஞ்சம் அந்த சுயமரியாதை உணர்வோட இதோட இருக்கார். அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நான் கேட்குறேன், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிக்கு தான் கூட்டணி தேவையே தவிர ஆளுங்கட்சிக்கு கூட்டணி அணி போகிறது அவங்களுக்கு பல்லாக்கு தூக்குறது. இது நீ நல்லா உட்காந்து சிந்திச்சேன்னா உனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீ எப்படி பதில் சொல்லுவ? எல்லா கட்சிகளும் இப்போ தலைமைக்காக மக்களை மயக்கத்தில் வச்சு, தொண்டர்களை மயக்கத்தில் வச்சு அவங்களுடைய தொண்டை அவங்களுடைய தியாகத்தை பயன்படுத்தி வராங்களே தவிர அவங்களுக்கு வந்து அவங்க எந்த கொள்கையும் நிறைவேற்றுபவர்களாக இவர்கள் இல்லை. இதுதான் நிலைமை. இதுலேயும் கூட சில பேர் வந்து என்ன எனக்கு பிடிக்கலை, நான் என்னென்ன பண்ணுறதுன்னா, பிடிக்கலைன்னா வெளியில் வர வேண்டியது தானே, வெளியில் வந்தால் நான் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவேன், எனக்கு ஒரு கூட்டம் வேணும், ஆனால் எனக்கு பிடிக்கலை அப்படின்றவங்க தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த இயக்கங்கள் இப்பொழுது சிந்திக்கணும். இப்போது நம்ம விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டரில் தான் இருக்கார். எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர். அவர் கட்சி ஆரம்பிக்கிறதே கூட ரொம்ப வேண்டியவர். ஆனால் அவரே வந்து இப்போ இவங்களோட சேர்ந்த ஒருபாடு மனசாட்சியோடு சேர்ந்துருக்காரான்னு சொன்னால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், அவர் மனசாட்சியோடு வேறு வழி இல்லாமல் இங்கே சேர்ந்துருக்காரு. அதனுடைய விளைவு அவங்க கட்சியிலேயே ஏறக்குறைய 20-30% கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க விஜய் கூட போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியிலும் கீழ்மட்டத்தில் இது இல்லாமல் இருந்தவங்க பூரா அங்கே தான் போயிட்டாங்க. இந்த சரிவெல்லாம் இவங்களுக்கு இப்போ தெரியாது. தேர்தல் முடிஞ்சால் தான் தெரியும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.